بسم الله الرحمن الرحيم. ஜமாயத்து அஹ்லில் குர்ஆனுல் ஹதீஸ் என்ற அமைப்பின் சார்பில் ஒரு மாத கால மது மற்றும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக தொடர் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த மது மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் சமூகத்தில் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களில், சமீபத்திய நாட்களில் சிறு குழந்தைகளை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி, சிறு குழந்தைகள், அதாவது பிஞ்சு குழந்தையின் முகத்தை பார்த்து பாசம் பொழியக்கூடிய, கொஞ்சி விளையாடக்கூடிய மழலை குழந்தைகளை, அந்த வார்த்தையை நாம் வர்ணிக்க முடியாது, அப்படிப்பட்ட கொடூரமாக குழந்தைகளை எல்லாம் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக சிறு வயது குழந்தைகளை கூட இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்படக்கூடிய காலத்தில் நாம் வாழ்கிறோம். எப்படிப்பட்ட காலச்சூழல்! முன்பெல்லாம் பெரியவர்கள், பெரிய பெண்கள் இது மாதிரியாக நடத்தப்பட்ட காலம் கடந்து சின்ன வயது குழந்தை, 3 வயது குழந்தை, 5 வயது குழந்தை, அந்த குழந்தையை பார்த்து எப்படி தவறான எண்ணம் ஏற்படும் என்று நாம் எல்லாம் ஆச்சரியப்படுகிறோம். அப்படிப்பட்ட சிறிய குழந்தையிடத்தில் தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம் என்றால் எந்த அளவிற்கு சமுதாயத்திற்கு மத்தியில இந்த போதை பற்றிய, பாலியல் வன்கொடுமை பற்றிய விஷயத்தை எச்சரிக்கை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதாவது கடந்த மாசத்துல கோவையில கடந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதியில 5 வயது குழந்தையை பக்கத்து வீட்டுக்காரன் அழைத்து சென்று பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்த செய்தி நாம் பார்த்திருப்போம். அது மாத்திரமா, கடந்த ஜூன் மாசம் 11ஆம் தேதியில ஒரு 24 மணி நேரத்தில் 4 இடத்தில், தமிழகத்தில், வட மாநிலமோ மற்ற இடங்களோ அல்ல, தமிழகத்தில் கடந்த ஜூன் மாசம் 15ஆம் தேதியில் 4 இடத்தில் குழந்தைகள் ஒரே நாளில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். மணிமங்கலம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் 10 வயது சிறுமி, ஆண்டிப்பட்டி என்று சொல்ல இடத்தில் 10 வயது சிறுமி, பூந்தமல்லியில் 7 வயது சிறுமி, கும்மிடிப்பூண்டியில் 3 வயது சிறுமி. இதற்கெல்லாம் காரணம் என்ன? இந்த போதை என்ற, கஞ்சா என்ற மது போதை வஸ்துவை பயன்படுத்தி அதன் மூலமாக போதை தலைக்கு ஏறி குழந்தையோடு, பிஞ்சு குழந்தையோடு தன்னுடைய காமத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம் என்றால் எவ்வளவு மோசமான காலத்தில் நாம் வாழ்கிறோம்! எந்த அளவிற்கு இந்த பாலியல் வன்கொடுமை பற்றி, மது ஒழிப்பு பற்றி அதிகமாக பிரச்சாரம் செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஏதோ இஸ்லாமியர்கள் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் கடந்து செல்லக்கூடாது. இது அனைவரும் மீது கடமை. இல்லை என்றால் இறைவன் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் குழந்தை இருக்கிறது, பெண் குழந்தை இருக்கிறது, யாரையும் நம்பி வெளியே அனுப்ப முடியவில்லை. குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் வாழ்றோம். வெளியே பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வரட்டும், பக்கத்து கடைக்கு போயிட்டு வரட்டும் சொல்லி அனுப்ப முடியாத அளவிற்கு பயந்து வாழக்கூடிய காலம். சிறு வயது பிள்ளையோடு பெரியவர் கூட பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடக்கூடிய காலத்தில் வாழ்கிறோம். இப்படியாக நாளுக்கு நாள் இந்த பாலியல் வன்கொடுமை அதிகமாவதற்கு காரணம் என்ன? இந்த போதை. இந்த போதை தலைக்கு ஏறினால் தாயோடு, சொன்னார்களா இல்லையா, இங்க பக்கத்துல தூத்துக்குடி மாவட்டத்துல தாயோடு, 60 வயது தாயோடு, வயதான தாயோடு, எந்த தாய் தன்னை பெற்றெடுத்து சுமந்து ஆளாக்கினாலோ அந்த தாயோடு ஒரு மகன் மது போதையில தவறான உறவில் ஈடுபடுகிறான். அந்த தாய் கதறிய வார்த்தையை நம்மால் சொல்ல முடியாது. எந்த மகனை, கணவனை இழந்த தாய், எந்த மகனை தன்னுடைய பாதுகாப்பாக கருதி பார்த்து வந்தாலோ அந்த மகனால்
தாய் போதை தலைக்கு ஏறி தவறான முறையில் நடந்த காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த மது. என்றைக்கு இந்த மது கலாச்சாரம் இந்த சமுதாயத்தை விட்டு ஒழிக்கப்படுமோ அன்றைக்குத்தான் இது மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள் ஒழிக்கப்படும். எனவே இந்த மதுவுக்கு எதிராக எல்லா மக்களுமே திரண்டு நம்மால் முடிந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மது குறித்து அதிகமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். மது என்பது எப்படிப்பட்ட மோசமானது, அபாயகரமானது. மது குடித்தால் நம்முடைய மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பை செயலிக்க வைக்கிறது. மது குடித்தால் நம்முடைய உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் கெட்டு விடுகிறது. மரணத்தை சந்திக்கக்கூடிய அளவிற்கு இந்த மது போதை நம்மை அழைத்து செல்கிறது என்றெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய காலத்தில் நம்ம வாழ்றோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பாருங்க, ஏன் இந்த அளவிற்கு மதுவை பற்றி இஸ்லாம் தடை செய்திருக்கிறது, இந்த அளவிற்கு கண்டித்து பேசியிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறை தூதர் அவர்கள் நாளை மறுமை நாளில் மது அருந்தியவன், மதுவிலே மூழ்கி கிடந்தவனால் அவனால் சுவனத்தினுடைய லா யஜிது ராயிஹத்தல் ஜன்னா, சுவனத்தினுடைய நறுமணத்தை கூட அவனால் நுகரக்கூட முடியாது. எவன் மதுவில் மூழ்கி கிடந்தானோ அவனுடைய அமல்கள், நல்ல காரியங்களை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒருபடி மேல சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது யார் மதுவை தயாரிக்கிறானோ, யார் மதுவை தயாரிக்க கொடுத்தானோ, யார் அதை சுமந்து வருகிறானோ, அதற்காக யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அனைத்து மக்கள் மீதும் இறைவனுடைய சாபம் உண்டாகட்டும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்கள். இந்த அளவிற்கு இஸ்லாத்தில் இந்த மது பற்றி கடுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த மது கலாச்சாரம், பாலியல் வன்கொடுமை அதிகமாக காரணம் என்ன? உரிய முறையில் தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். சமூகத்தை சீரழிக்கக்கூடிய இது மாதிரியான இந்த குற்றங்களுக்கு முறையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். என்றைக்கு முறையான தண்டனை வழங்கப்படுமோ அன்றைக்கு தான் இந்த போதை கலாச்சாரத்தை, பாலியல் வன்கொடுமைகளை நம்மால் அகற்ற முடியும். தண்டனை இல்லாத பொழுது இது சாதாரணமாக்கப்படும், அனுமதி என்கிற இடத்திற்கு வருகிறது. இன்றைக்கு இளைஞர்கள், படிக்கக்கூடிய இளைஞர்களுடைய இடத்தில் சர்வ சாதாரணமாக போதை கலாச்சாரங்கள் பரவி வருகிறது. காரணம் என்ன? அதற்கு தண்டனை கிடையாது, முறையான தண்டனை கிடையாது. எனவே தண்டனை கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் இது மாதிரியான போதை கலாச்சாரத்தை, பாலியல் வன்கொடுமையை நம்ம அகற்ற முடியும். இறை தூதர் சாசன காலத்துல எந்த அளவுக்கு சொன்னா, யாராவது மது குடித்து விட்டு வந்தால் இறை தூதர் அவர்கள் பொதுமக்களுக்கு மத்தியில் நிறுத்தி கையில் கிடைக்கக்கூடியவற்றை எல்லாம் எடுத்து அடிக்குமாறு சொல்வார்கள். கையில் எது கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து அடிப்பாங்க. செருப்பை தூக்கி அடிப்பாங்க, மட்டையை தூக்கி அடிப்பார்கள். அதே போல அன்று இருந்த இஸ்லாமிய அரசாங்கத்தின் மூலமாக மது குடித்தவனுக்கு 40 கசையடி வழங்கப்பட்டது. 40 கசையடி மக்களுக்கு முன்னால வைத்து வழங்கப்பட்டது. இப்படியெல்லாம் தண்டனை கடுமையாக இருந்த அடிப்படையில் தான் சமூகத்தை விட்டும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மது கலாச்சாரத்தை ஒழித்தார்கள். தண்டனை கடுமையாகணும். தண்டனை கடுமையாகாத வரை என்னதான் பாடுபட்டாலும் இதை ஒழிக்க முடியாது. அதே போல இஸ்லாத்துல யாரெல்லாம் திருமணம் ஆகாதவன் விபச்சாரம் செய்தால் 80 கசையடி கொடுக்கணும். கசையடி அடிச்சா அப்படிப்பட்ட அடி, அவனால் எழுந்து பல மாதம் நடக்க முடியாது, அந்த அளவுக்கு கசையடி கொடுக்கப்படும். அதே போல திருமணமானவன் விபச்சாரம் செய்து விட்டால் அவனை கல்லால் எறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். இப்படி தண்டனை கடமையாக இருந்தால் மட்டும்தான் குற்றங்களை குறைக்க முடியும். இல்லை என்றால் அவர்கள் மூலமாக பல உயிர்கள் போகும், பிஞ்சு குழந்தைகளுடைய உயிர்கள் பலியாகும். எனவே தண்டனை கடமையாக இருக்க வேண்டும். அதே போல இந்த போதை கலாச்சாரத்தை, இந்த மது பழக்க வழக்கத்தை இளைஞர்கள் உள்ளத்தில் புகுத்துவது என்ன? சினிமா. சினிமா என்கிற இந்த படங்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு படத்தில் வரக்கூடிய ஹீரோ எப்படி வருகிறார்?
கையில் சிகரெட்டை வைத்துக் கொண்டு ஊதினாத்தான் அவர் ஹீரோ. மது பாட்டிலை ஸ்டைலாக குடித்தாத்தான் அவர் ஹீரோ. குடும்பத்துக்கு கட்டுப்படாம இருந்தாத்தான் அவன் ஹீரோ. பெண்ணை காதலித்து தவறான முறையில் ஈடுபட்டாத்தான் அவன் ஹீரோ என்று காட்டப்படுகிறதா இல்லையா? அப்ப இந்த சினிமாக்கள் மூலமா தான் ஒரு ஹீரோயிசமாக இந்த மது கலாச்சாரம் காட்டப்படுது. இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் போதை அருந்துவதை இன்றைக்கு வீரமாக, ஆண் மகனுக்கான ஒரு அழகாக இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார் இளைஞர்கள். எனவே இளைஞர்களுக்கு மத்தியில ஆசிரியர்மார்கள் யாரெல்லாம் அந்த பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்கள் இது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? நம்முடைய அறிவு சிந்தனையை குன்ற செய்துவிடும். மனிதனாகவே நாம வாழ முடியாது. அந்த அளவிற்கு போதை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. திருநெல்வேலி மேலப்பாளையத்துல ஒரு இடத்துல இது மாதிரி கஞ்சாவுக்கு அடிமையான ஒரு நபர், இஸ்லாமிய பெயர் தாங்கி, அவருடைய மகன் இறந்து போயிட்டான். குடத்துல குடிக்க போன மகன் இறந்து போயிட்டான். அந்த தந்தை எல்லாம் ஊரே சேர்ந்து அழுகிறது. அந்த போதைக்கு அடிமையான தந்தையால உணர்ச்சியே இல்லை, அவர்கிட்ட உணர்வே இல்லை. மகனுடைய ஜனாசாவில் அவர் அமர்ந்திருக்கிறார், ஆனால் ஒரு சொட்டு கண்ணீர் கூட அவரால் வடிக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட இந்த போதை கலாச்சாரத்தை நாம் ஒழிக்க வேண்டும் என்றால் இளைஞர்களுக்கு மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். போதை எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி சிறு வயது குழந்தைகள் ஸ்கூல்ல, பள்ளிக்கூடங்களில் இருந்து நாம துவங்கணும். பள்ளிக்கூடங்களுக்கு சென்று பிள்ளைகளுக்கு இது மாதிரியான விஷயங்களை எடுத்து சொல்லணும். போதையினுடைய பாதிப்பை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். அதே போல சினிமா கலாச்சாரத்தில் மூழ்காமல் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும். ஆரோக்கியமான விளையாட்டுகள் இருக்கிறது, அதுல நேரத்தை செலவழிக்க நம்ம தூண்டணும். புத்தகங்கள் இருக்கிறது, புத்தகங்களை படிப்பதற்கு நாம தூண்ட வேண்டும். இப்படியெல்லாம் இளைஞர்களுடைய பாதையை முறைப்படுத்தாமல் நம்மால் இந்த பாலியல் வன்கொடுமையோ போதை கலாச்சாரத்தையோ முற்றிலுமாக அகற்ற முடியாது. எல்லோரும் நம்மால் முடிந்த பங்களிப்பை செலுத்த வேண்டும். இல்லை என்றால் நாளைக்கு நம்முடைய பிள்ளை இது மாதிரியான போதைக்கு அடிமையாகி தவறான காரியத்தில் ஈடுபடலாம். அது நம்முடைய பெண் குழந்தைகள் இது மாதிரியான கயவர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படலாம். எனவே சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாம் உள்வாங்கிக் கொண்டு அனைவரும் சேர்ந்து களமாடுவது காலத்தின் கட்டாயம்.